ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் டிக்டாக் போனதுனால எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வலிக்குதா? கண்டிப்பாக வலிக்குதான் செய்யும். என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக இருந்தால் வலிக்குதானே செய்யும். நிறையா போயிட்டு ஒரு ஷாப் போயிடா வாயில் வரணுமா தலையில் வரணுமா? ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெமரபிள் டாட்டூ. இன்னைக்குமே மறக்க மாட்டேன். இட்ஸ் ஸோ க்ளோஸ். என்ன டாட்டூ பண்ணணும்? என்ன சிரிக்கிறாரு? இதுன்றாங்க கையில இருந்து ஒரு வீடு போயிருந்தாதான் தெரியும், மொபைல் உடஞ்சிருக்கும். ஓகே, இதே எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக இதான் பண்ண போறீங்களா? ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா இந்த டாட்டூ தான் பண்ணணும்ட்டு? கொஞ்சம் சவுண்டு அப்படின்னா நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? நல்லா தான் சாப்பிட்டீங்களா? இதான் வேணும். இதே தான். எந்த இடத்துல போடுறீங்க? இங்க போட்டா உள்ள இருக்கும். ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? ஏன் கையை எடுக்கும்? சிரி சிரி இல்ல பரவா. ஓகே, அதே சரி போர்டு வச்சுருந்தாலும் சரி போயிட்டு. யூஸ் பண்ண எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணணும். 1999 87 2024. ஓகே, என்ன ரீசன் நீங்க இந்த டாட்டூ சூஸ் பண்ணி வரதுக்கு? என்ன மீனிங்? எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப் வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும். ஸோ டாட்டூ போடணும்னு ரொம்ப வருஷமா ஆசை. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஹோப் இருக்கணும். ஏன் எல்லாருமே வரவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமாவே சொல்றாங்க? அவ்வளவு வருஷங்களுக்காக வெயிட் பண்றீங்க? ஆமா, ஏன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், விட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த ஹோப் வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக இந்த டாட்டூ. இன்க்ளூடிங் ஆங்கர் ஸ்ட்ராங். ஓ, நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கும் அவங்களோட ஹோப் இல்லையா? அப்படியும் சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? வேற நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாம். நினைச்சுலாம் 10 மணி ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு நினைச்சு எல்லாரும் வீடியோ போயிருக்காங்க. அவ்வளோதான் பெயின் இருக்காது. பெயின் இருக்கா? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா பிடிச்சி போட்டால் வலிக்காது. பாங்க பாங்க வந்துறீங்களா? அவ்வளோ செட் ஆயிடுச்சா? நீ என்ன பண்ணுன்னு பாருண்ணா. ஆக்சுவலாக அவங்க அந்த கப்பல்லாம் ஓட்டுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெருமை பிடிக்காது. இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லி ஆகணும், அவங்க ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் டிக்டாக்கர்.
அப்படி தானே. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் ஒரு பார்ட் டைம் டிக்டாக் இருந்தாங்க. அவங்க அந்த சில சேஷ்டைலாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த மன உளைச்சல் தாங்கலை அவங்களுக்கு, டிக்டாக் போயிடுச்சு அப்படின்ற அந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஆல்மோஸ்ட் 105 104K வச்சுருக்காங்க. டிக்டாக் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை பட்டம் போயிட்டதுனால இப்போ அவங்க இன்ஸ்டா குயின் ஆகிட்டாங்க. கூடிய சீக்கிரமே வெரிஃபைட் அக்கௌண்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் டிக்டாக் போனதுனால எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வலிக்குதா? கண்டிப்பாக வலிக்குதான் செய்யும். என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக இருந்தால் வலிக்குதானே செய்யும். ஓ இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? ரொம்ப நாளாச்சு கட் பண்ணி பார்க்க வேண்டியதா அடுத்து. ஒரு பேச்சு சொல்ல பேக் கேமரா எடுத்து இங்க இத பாரு, இங்க இருந்து பிரீத் வரையா. ஓகே இது போடுங்க. நிறையா போயிட்டு ஒரு ஷார்ப் பாயிண்டா வாயில வரணுமா தலையில வரணுமா? ஆக்சுவலாக அந்த பக்கம் திருப்பினா அவங்க வந்து ஒரு போஸில் உட்காந்துருப்பாங்க. அந்த போஸ் எதுக்காகனா ஆக்சுவலாக அவங்க ஒரு போஸர். அவங்களோட ரிவ்யூ வந்து அந்த போஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். டாட்டூன்றது நிறைய பேருக்கு போடணும் ஆனால் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ எனக்குமே ஒரு 2-3 இயர்ஸாக வந்து டாட்டூ போகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் டாட்டூ ஸ்டுடியோ. ஸோ அப்போ தான் வந்து இந்த H2o டாட்டூ ஸ்டுடியோ அப்படின்ற ஒன்று வந்து இன்ஸ்டாவில் கண்டுபிடிச்சேன். ஸோ லைக் தே ஆல்ரெடி ஹேவ் அரவுண்ட் 10K+ ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ அவங்க ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ்லேயே எக்கச்சக்கமான டாட்டூஸ் இருக்கும். ஸோ நான் வந்து யூனிக்காக ஒரு டாட்டூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் அப்படின்ற வேர்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் தேடி இவங்களுமே வந்து நிறைய டிசைன்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ப்ளஸ் அந்த பயம் இருந்தது, வலிக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வலிக்கும், நான் வலி தாங்க மாட்டேன் பேசிக்லி. பட் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, 15 மினிட்ஸில் இந்த டாட்டூ போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இஸ் வெரி டேலண்டட். ஸோ 15 மினிட்ஸ் தான் ஆச்சு, ரொம்ப வலிக்கல. இட்ஸ் பேரபிள் பெயின் ஒன்லி. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெமரபிள் டாட்டூ. என்றைக்குமே மறக்க மாட்டேன். இட்ஸ் ஸோ க்ளோஸ். இந்த H2o டாட்டூ ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ அந்த டாட்டூவோட ப்ராசஸ், ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அவங்க இன்ஸ்டா பேஜும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், H2o டாட்டூ ஸ்டுடியோஸ்னு. டூ செக் தெம் அவுட்.